கப்பே ஆனவங்களுக்கு தான் இன்னைக்கு ஐபிஎல் கப்பே சிஎஸ்கேக்கு தான். இல்லை ப்ரோ, ரொம்ப கஷ்டப்படுவேன் ப்ரோ, அழுதுருவேன் ப்ரோ. நான் தோனி இருக்கும்போதே விராட் கோலி கப்பை தூக்கணும். வெல்கம் டு ஐஎன்எஸ் சினிமாஸ். நான் உங்கள் கார்த்திக் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி என்னென்னா பெரிய பிக் மேட்சுங்க. அதாவது ஃபைனலை விட செமிஃபைனலை விட மக்கள் ரொம்பவே எதிர்பார்த்துருக்கிற ஒரு மேட்ச் சிஎஸ்கே vs ஆர்சிபி. அதுதான் இந்த நாள். ஸோ அதனால் இந்த வீடியோ எதுக்காகனா ஆர்சிபியா சிஎஸ்கேவா யார் ஜெயிக்க போகிறான்னு சொல்லி நம்ம பப்ளிக்கிட்ட கேட்போம். நாம் வந்த இடம் வந்து மெரினா மால். ஸோ மெரினா மாலில் ஃபேன் பார்க் வச்சுருக்காங்க மேட்ச் பார்க்குறதுக்கு. ஸோ அங்கே போய் நம்ம உள்ளே போய் கேட்கலாம் யார் யாருக்கு யாராக சப்போர்ட் பண்ணுறான்னு. வாங்க பார்க்கலாம். சொல்லுங்க. சிஎஸ்கே தான் கண்டிப்பாக. இல்லை எதை வச்சு தானே ஆர்சிபியும் கொஞ்சம் பவர் பிளேவாக இருக்காங்கல்ல, எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க? இல்லை, ஆல்ரெடி ஆர்சிபியில் வில் ஜாக்ஸ் போயிட்டார். ஸோ எனக்கு தெரிஞ்சு தோனிக்கு கடைசி ஐபிஎல்னால ஸோ கண்டிப்பாக சிஎஸ்கேவாக தான் இருக்கும். கன்ஃபார்ம் டெஃபினெட்லி சிஎஸ்கே ஹார்ட் வாண்டட் சிஎஸ்கே. பட் 50-50 மேட்சாக தான் இருக்கும் இன்னைக்கு. இல்லை இப்போ ஆர்சிபி வந்து இதுவரை ஜெயிச்சதில்ல. இல்லை, ஆர்சிபி ஜெயிச்சதில்லை. பட் அவங்க வந்து வின்னிங் ஸ்ட்ரீக்கில் இருக்காங்க. மோரோவர் நம்மளோட பெஸ்ட் ஆடலன்றது என்னோட ஒப்பீனியன் இந்த சீரியஸ் பொறுத்த வரைக்கும். இப்போ லாஸ்ட் 2 மேட்சஸ் வந்து ஆர்சிபி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் சிஎஸ்கே இல்லை அப்படி நம்ம சொல்ல முடியாது. இல்லை, பேஸ்ட் ஆன் அந்த டேயில் யார் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அதை பொறுத்த. ரெண்டுமே ஈக்குவலான டீம் தான். 50-50 தான் எனக்கு சான்சஸ் இருக்கும். நம்ம அவ்வளோ ஈஸியாக இருக்காது மேட்ச் நம்ம ஜெயிச்சாலும். பட் உங்களோட ஒப்பீனியன் வந்து சிஎஸ்கே ஜெயிக்கணும், அதுதான். நான் சிஎஸ்கே கிட்ட 5 கப்பு இருக்குது. எங்கிட்ட ஒரு கப்பு கூட இல்லை. 16 வருஷமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். குவாலிஃபை ஆகிட்டு ட்ரை பண்ணலாமா? தோத்தாலும் பிரச்சனை இல்லை. ஈஸியாக கப் நம்ம. எதனால் சொல்கிறீங்க? தோனிக்காக தான். ஹீஸ் ஆல்வேஸ் கூல் கேப்டன். இப்போ லாஸ்ட் 2 பர்ஃபார்மன்ஸாக ஆர்சிபி நல்லா பண்ணுறாங்கல்ல. ஆனாலும் we are CSK fans, die hard fans, always சிஎஸ்கே தான். இந்த நீங்கள் சிஎஸ்கே அதுக்கு சப்போர்ட்டுக்கு. தேங்க்யூ. இன்னைக்கு ஆர்சிபி இல்லை ஆர்சிபி சிஎஸ்கே யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லி உங்களுக்கு? ஆர்சிபி தான். ஏன்? அது அப்படிதாங்க, ஒரு ஃபேன்ல அதனால. இல்லை ஃபேன்னாலே இல்லை, அங்கே பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுனாலயா? இப்போ எல்லாமே லாஸ்ட் 5 மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வாட்டியும் நாங்கள் ஜெயிச்சிடுவோம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி. சிஎஸ்கேவா ஆர்சிபி? आरसीबी यस. எதனால்? हिंदी हिंदिया क्योंकि हिंदी बोलो. हिंदी में मैं विराट कोहली का फ्रेंड है, तो इसीलिए मैं इधर मॉल में आया है मैच देखने के लिए. तो मैं विराट को मैं बहुत बड़ा फैन हूँ. ये साला कब हमने இது சான்சஸ் அதிகமாக இருக்கு. மேட்ச் நடக்காது. நடக்காது. பாயிண்ட் பிரிஞ்சு வந்துடும். ஓகே, யார் போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும்? சிஎஸ்கேக்கு போகிறதுக்கு சிஎஸ்கே. எதனால் சொல்கிறீங்க? அந்த நட் ரன் ரேட்னால. ஆனால் ஆர்சிபி போகணும்னு ஆசை இல்லை. ஏன்னா இத்தனை வருஷமா அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக இருக்குது. விராட் கோலி ஜெயிக்கணும் இல்லையா? ஸோ ஆர்சிபி போகணும். ஏன்னா இதுக்கப்புறம் விராட் கோலி வர மாட்டேன் சொல்லியிருக்காரு. இந்தியா ஒயில் வந்து அவர் ரெஸ்ட் எடுத்து இதுக்கப்புறம் கிரிக்கெட் பிளே பண்ணுறாங்க. ஸோ ஆர்சிபி போனால் பரவாயில்ல. ப்ரோ இன்னைக்கு சிஎஸ்கே ஆர்சிபி யார் ஜெயிப்பாங்க உங்களோட? ப்ரோ அதில் என்ன ப்ரோ கெஸ்லாம்? சிஎஸ்கே தான் இன்னைக்கு கப்பே ஆனவங்களுக்கு தான் இன்னைக்கு ஐபிஎல் கப்பே சிஎஸ்கேக்கு தான். ஆனால் ஆர்சிபி தான் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ அவங்க ஃபார்ம்லேயும் இருக்காங்க, ஆர்சிபி ஃபார்ம்லேயும் இருக்காங்க. சொல்ல முடியாது, மேட்ச்சில் இப்போ பார்த்தா தான் தெரியும். இப்போ திடீர்னு ஆர்சிபி கூட போகலாம், சிஎஸ்கேவும் ஜெயிக்கலாம். பட் ஆனால் ஒரு 99% சிஎஸ்கே தான். ஒரு 1% வேணால் ஆர்சிபிக்கு சான்ஸ் இருக்குது, அவ்வளோதான். ஓகே, சிஎஸ்கேக்கு விசில் போடு. சிஎஸ்கே தான் ப்ரோ. ஏன்னா இப்போ ஃபைனல் வந்து இன்றைக்கி தான் நடக்க போகுது. அதாவது ஆர்சிபியா சிஎஸ்கேன்னு ஒரு ரொம்ப இதாக இருக்குது. ஸோ அதனால் மேக்ஸிமம் ஆர்சிபி வந்தாலும் சந்தோஷம் தான். ஏன்னா ரொம்ப வருஷமாக அவங்க கஷ்டப்பட்டு பிளே ஆஃபாக வராங்க. பட் ஆனால் அவங்களோட இது வந்து ஃபைனல் வரைக்கும் வர முடியல, கப்பும் அடிக்க முடிகிறதில்ல. ஸோ 2 டீமில் யார் வந்தாலுமே எனக்கு சந்தோஷம் தான். பட் ஆனால் சிஎஸ்கே ஃபேனுங்கிறனால சிஎஸ்கே வந்து கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ சிஎஸ்கே வின் பண்ணணும். எப்படியும் போராடுவோம் இன்றைக்கி தெரிஞ்ச வரைக்கும். ஆர்சிபியும் இப்போ ஃபஸ்ட்டு மேட்ச்லேருந்து ஒரு 10 மேட்ச் வரைக்கும் எல்லாம் தோற்று போய் லாஸ்ட்டு 5 மேட்ச் தான் ஜெயிச்சு இப்போ கம்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஆர்சிபியும் வந்தால் சந்தோஷம் தான். அதாவது இன்னைக்கு சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச் யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லி உங்களோட கெஸ்ட்? கண்டிப்பாக சிஎஸ்கே தான். எதனால்? தோனிக்காகவா இல்லை பர்ஃபார்மன்ஸ்? இல்லை எல்லாருக்காகவுமே கண்டிப்பாக சிஎஸ்கே தான். இப்போ லாஸ்ட் 5 மேட்ச்சில் ஆர்சிபி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்கல்ல. ஸோ இந்த மேட்ச் பாருங்கள், அந்த லாஸ்ட் 5 மேட்ச் விடுங்க, கடைசியாக யார் ஜெயிப்பாங்கிறது பார்ப்போம். சிஎஸ்கே தான். ஏன்னா இப்போ ஆர்சிபி வந்து ஃபைனல் வரையும் வராங்க, கப்பை ஜெயிக்க முடியறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல. இருக்கும், என்ன வேணா இருக்கட்டும், கடைசியாக யார் அடிக்கிறான்னு பார்ப்போமே. சிஎஸ்கே தான். சிஎஸ்கே விசில் போடுங்க. எனக்கு ஆர்சிபி தான். ஆர்சிபி
எதனால் விராட் கோலிக்காகவா இல்லை எனக்கு ஆர்சிபி ஆமாம் ப்ரோ விராட் கோலி பிடிக்கும் பர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் 5 மேட்சாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்கல்ல அதனால் பேஸ் பண்ணி நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை இல்லை ப்ரோ எனக்கு எப்பயுமே எனக்கு சின்ன வயசுலேயே ஆர்சிபினா ரொம்ப பிடிக்கும் சிராஜ் ஃபேஃப் எல்லாருமே எனக்கு வந்து ரொம்ப ஃபீலிங்காக இருக்குமா கப்பே ஜெயிக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு இது இப்போ இன்னைக்கே அதனால தான் ப்ரோ அதுவும் மாலுக்கு வந்திருக்கோம் ப்ரோ இன்னைக்கு அதுதான் எனக்கு எப்படியாவது ஜெயிச்சு அப்படியே ப்ரோ எல்லாத்தையும் ஒரு மாதிரி தோற்று போயிட்டு என்ன பண்ணுவீங்க இல்லை ப்ரோ ரொம்ப கஷ்டப்படுவேன் ப்ரோ அழுதுருவேன் ப்ரோ நான் ஆனால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குமா இந்த கப்பு ஜெயிக்காம வருஷம் வந்து ஏமாத்திட்டு போகிறாங்கல்ல ஏமாத்ததுன்னு இல்லை ஒரு லாயலாக இருக்கணும்ல ப்ரோ ஒரு டீமுக்கு அதனால கப்பு முக்கியம் பிகிலு தேங்க்யூ சிஎஸ்கே தானே கண்டிப்பாக. எதனால் ப்ரோ தோனிக்காகவா இல்லை பர்ஃபார்ம் ருத்ராஜுக்காக தான் நான் தோனிக்காகலாம். ஓகே தோனிக்காக இல்லை தோனிக்காக ருத்ராஜுக்காக தான் பார்த்துருக்கேன். ஓகே ஆர்சிபி வேலை ஜெயிக்கும். வர்றா ஆர்சிபி சிஎஸ்கேவா ஆமாம் சொல்கிறீங்க சார் இல்லை எனக்கு ரொம்ப தோணுது அப்படி ஜெயிப்பாங்க அப்படின்னு. ப்ரெடிக்ஷன்லாம் இல்லை எனக்கு பர்ஃபார்மன்ஸ் அதை பற்றிலாம் தெரியாது. ஜெயிப்பாங்க அப்படின்னு தோணுது அவ்வளோதான், வேறு ஒன்றும் பெருசாலாம் இல்லை. இப்போ இந்த வருஷம் மட்டும் தான் நீங்கள் ஆர்சிபி ஃபேனா இல்லை முன்னாடிருந்தே ஆர்சிபி முன்னாடிருந்து ஆர்சிபி ஃபேன் தான் ப்ரோ. கப்பு ஜெயிக்கலாம் ஏமாத்திட்டே இருக்கானுங்க. அப்படி அவ்வளோதான் ப்ரோ, என்ன பண்ணுறது, பிடிச்சிருச்சு, ஜெயிச்சா சந்தோஷமாக இருக்கும், ஓகே இல்லைனாலும் ஓகே அவ்வளோதான். ஈசாலா கப் நான் சொல்லியிருக்கோம். இல்லை ஆனால் ப்ரோ நீங்கள் மீல்ஸ் போட்டுருவீங்க அந்த அளவுக்கு பெரிய சேனல்லாம் இல்லை ப்ரோ நாங்கள் ப்ரோ. இல்லை ப்ரோ ஆனால் அவங்க ஆர்சிபி நீங்கள் என்ன சொல்லலாம் ஆசைப்படுறீங்க? ஒன்றும் இல்லை ப்ரோ, இன்றைக்கி மழை பெய்யாமல் மேட்ச் இருந்தால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் கிளாஸ் பார்க்கலாம் நல்லாயிருக்கும். ஏன்னா லாஸ்ட் டான்ஸ் 2 பேத்துக்கும். சரி விராட் கோலி இதுக்கப்புறம் வரமாட்டாரே அதுக்கு அதான் தெரியல ப்ரோ, வந்தால் நல்லாயிருக்கும். அவர் வராட்டியும் ஆர்சிபி இருக்க தான் போகுது, போயிட்டாங்கன்னா வேறு மேட்ச் பார்க்க வேண்டியதான், அவ்வளோதான் முடிஞ்சு. சிஎஸ்கே அதனால் தோனிக்காக மட்டும் இல்லை அப்படி இல்லை ருத்துராஜ் ரொம்ப பிடிக்கும் அண்ட் ஜட்டு போத். ஆனால் ஆர்சிபியில் லாஸ்ட் 5 மேட்ச் வந்து பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்களா, அதை பார்த்து உங்களுக்கு பயமா இல்லையா? பயம்லாம் இல்லை, பிகாஸ் ஃபீல்டிங் சூப்பராக இருக்குது நம்மளோட இதில் அண்ட் பவுலர்ஸ் ஆல்சோ, ஸோ ஹேவிங் ஹோப். லாஸ்ட்டாக வந்து சிஎஸ்கே தான் ஜெயிக்கணும். சிஎஸ்கே தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் ஆர்சிபி ஜெயிச்சா நல்லா இருக்கும்னு தோணுது எனக்கு. சிஎஸ்கேவா ஆர்சிபி ஏதோ ஒன்று சிஎஸ்கே தான், பட் ஆர்சிபி போகவே இல்லை, போனால் நல்லா இருக்கும்னு தோணுது எனக்கு. சொல்கிறீங்க அவங்க இத்தனை நாள் ஜெயிக்கவே இல்லை, அதனால் கடைசியாக தொடர்ந்து ஜெயிச்சிட்டே வராங்க, அது இப்படி தான் தோணுது. இது தோனிக்கு லாஸ்ட் மேட்ச் இல்லையா? பார்க்கலாம், என்ன இருந்தாலும் இதுதான் 2 சைடும் இருக்குங்கண்ணா. ஓகே லாஸ்ட்டாக சிஎஸ்கே. லாஸ்ட்டு சிஎஸ்கே. நான் சிஎஸ்கேக்கு தான் சப்போர்ட்டாக வந்திருக்கேன். ஆமாம் ஆமாம். தோனிக்காகவா இல்லை? இல்லை ஃபுல்லாக டோனிக்காக தான். ஏன்னா டோனி இதோட லாஸ்ட் சீசனு, ஸோ அது ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. ஸோ எப்படி போகிறாரு, ஸோ எப்படி அனௌன்ஸ் பண்ண போகிறாருன்னு எனக்கு தெரில. ஸோ அது கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்குது. ஆனால் அனதர் சைடு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி விராட் கோலி, ஸோ அதுவும் ரொம்ப எமோஷ்னல் தான். ஒரு 16 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கப்பை தூக்குறாருன்னா அது ரொம்ப எமோஷ்னல் தானே. ஒரு கேப்டனாக இல்லாமல் ஒரு கூட இப்போ கடந்த 7 மேட்சாக கொண்டு போகிறாரு இல்லையா, அதுவே பெருசு தானே. கோலியும் அடுத்தது வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. இல்லை அதான் அவர் என்ன சொன்னார், வரமாட்டேன்னு சொல்ல. மேபி நானும் டோனியும் ப்ளே பண்ணுறது அது கடைசி சீசனாக இருக்கலாம், ஒன்றா ப்ளே பண்ணுறது. ஆனால் மைட் பி விராட் கோலி வரலாம். ஆனால் அதான் எனக்கு டோனி இருக்கும்போதே விராட் கோலி கப்பை தூக்கணும். ஆனால் டோனிக்கு இது லாஸ்ட் சீசனாக இருக்கக்கூடாது, அவ்வளோதான். தேங்க்ஸ்.